தங்களுக்கான கட்சி பதவிகளுக்கு தமிழ்நாடு பாஜக முக்கிய நிர்வாகிகள் குழு டெல்லியில் முகாமிட்டு டெல்லி மேலிடத்தை சந்தித்து வருகிறது. பல்வேறு துறைகளுக்கான பதவிகளைப் பெறுவதற்கான போட்டி தீவிரமடைந்துள்ளது. நமக்கு கிடைத்த தகவலின்படி சில முக்கிய நிர்வாகிகளின் பதவி கோரிக்கைகள் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டுள்ளன. மற்ற பல பரிந்துரைகள் அமித்ஷா ஒப்புதலுக்காக காத்திருக்கின்றன. இதுவரை தமிழக பாஜகவில் யாருக்கும் பதவி வழங்குவதற்கான பரிந்துரைகளை அண்ணாமலை செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்க திருப்பம். கமலாலயம் சுற்றுவட்டாரத்தின் உள்ளான தகவல்களின்படி தமிழ்நாடு மாநிலத் தலைவராக பதவியேற்ற முதல் நாளிலிருந்தே அண்ணாமலை எந்தவொரு கட்சி பதவிகளுக்கும் யாரையும் பரிந்துரைக்கவில்லை. இந்த அரசியல் நிலைப்பாடு பல கூட்டணி கட்சிகளையும் கட்சி உறுப்பினர்களையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கூட்டணிக் கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை மற்றும் விரிவான விவாதம் இப்பொழுது பீகார் தேர்தல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தமிழக அரசியலில் புதிய சமன்பாடுகளை உருவாக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அண்ணாமலை தற்போது ஏப்ரல் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்கான பிரதமர் மோடியின் தமிழகப் பயணத்திற்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக உள்ளார். அப்போது பிரதமர் மோடியை சில முக்கிய அரசியல் தலைவர்கள் சந்திக்க உள்ளதாக செய்திகள் வருகின்றன. இந்த சந்திப்பு வரும் காலங்களில் தமிழக அரசியலில் புதிய திருப்புமுனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் பயணத்தின் போது கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான தனிப்பட்ட சந்திப்பு தமிழக கூட்டணி அரசியலில் திருப்புமுனை காரணியாக அமையலாம். நமக்கு கிடைத்த தகவல்களின்படி எடப்பாடி பழனிசாமி அமித் ஷாவை சந்தித்தது அண்ணாமலைக்கு நெருடலை தந்துள்ளதாக தெரிகிறது. ஆரம்பத்தில் இச்சந்திப்பு குறித்து மாற்று கருத்து கொண்ட அண்ணாமலை பின்னர் அமித் ஷா மற்றும் PL சந்தோஷுடன் நேரடியாக சந்தித்து பேசியதில் கட்சியின் தனிப்பட்ட வளர்ச்சியில் கவனம் செலுத்துமாறு டெல்லி மேலிடம் அண்ணாமலைக்கு உத்தரவிட்டதுடன் எதையும் தற்போதைக்கு உறுதி செய்ய வேண்டாம் என சாந்தப்படுத்தியதாக நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஒரு சில மூத்த தலைவர்கள் டெல்லி மேலிடத்திடம் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக மாநிலத் தலைவரை மாற்றுமாறு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக அறியப்படுகிறது. இது கட்சிக்குள் தீவிரமாக செயல்படும் பல நிர்வாகிகளை கோபமடைய வழிவகுத்துள்ளது. இருப்பினும் அண்ணாமலைக்கு தேசிய தலைமை முழு ஆதரவு அளித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லி பாஜக தலைமையகத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு இன்னும் 2 வாரங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது. வரும் நாட்களில் தமிழக அரசியல் களம் மேலும் சூடுபிடிக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த முடிவுகள் 2026 சட்டமன்றத் தேர்தலுக்கான அடித்தளமாக அமையும் என்பதால் இது குறித்த ஆர்வம் அனைத்து தரப்பிலும் அதிகரித்துள்ளது. மேலும் இதுபோன்ற பல அரசியல் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நேட்டிவ் நியூஸ் தமிழ்.